Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter Real Numbers Exercise 1.3, right? So இப்போ third problem solve பண்ணலாம். Prove that the following are irrational. 1 by root 2 அப்படின்னு போட்டிருக்காங்க, right? So 1 by root 2 நம்ம irrational சொல்றதுக்கு first நம்ம வந்து rational number அதை வந்து assume பண்ணிக்கலாம், okay? So 1 by root 2 can be expressed in the form of P by Q, where P and Q are co-prime. நமக்கு already தெரியும்ல இந்த ஃபார்மேட்ல நம்ம பண்ணணும் அப்படின்றது இதே சேம் ஃபார்மேட் தான் நம்ம வந்து கண்டினியூஸா யூஸ் பண்றோம். Okay, so first நம்ம ரேஷனல் நம்பரை அசியூம் பண்ணிக்கிறதுனால 1 by root 2 is equal to P by Q. So இந்த ஃபார்மேட்ல எழுதும்போது என்ன ஆகுது, அடுத்ததுல பாத்தீங்கன்னா Q by P is equal to root ன்னு எடுத்துக்கிறோம். So இந்த Q by P ன்னும் போது என்ன தெரியுது, ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல இருக்கு. பட் ரூட்ன்றது ஆல்ரெடி தெரியும் அது irrational நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? சோ அப்ப எப்படி irrational நம்பர் ரேஷனல் நம்பர் ஒன்னு ஆகும்? சோ நம்ம அசம்ப்ஷன் தப்பு. This is contradiction. Okay, hence 1 by root 2 அப்படின்றது ஒரு irrational number, hence proved. Okay, next problem பார்ப்போம். 7 root 5 கொடுத்திருக்காங்க. Again 7 root 5 நம்ம வந்து ரேஷனல் நம்பரா எடுத்துக்க போறோம். அப்போ P by Q ஃபார்மேட்ல எழுத முடியும். P யும் Q யும் co-prime numbers, right? So 7 root 5 is equal to P by Q. அப்ப எப்படி எழுதலாம்? root 5 is equal to P by 7Q. So P by 7Q ன்றது ஒரு ரேஷனல் நம்பர், கரெக்டா? அப்ப இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற root 5 அது irrational நம்பருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படி ரேஷனல் நம்பர் irrational நம்பர் ஆகும்? No chance. So நம்ம assumption தப்பு. Therefore this is contradiction. Hence நம்மளோட 7 root 5 is a irrational number. Okay, hence proved. அதே மாதிரி third problem பார்ப்போம். 6 plus root 2 ன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், இத நம்ம irrational சொல்றதுக்கு first நம்ம ரேஷனல் நம்பர் assume பண்ணிக்கிறோம். Okay, so P by Q ஃபார்மேட்ல எழுத முடியும். P and Q co-prime. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து மறக்காம நம்ம வந்து எக்ஸாம்ல எழுதி ஆகணும். Okay, so 6 plus root 2 is equal to P by Q அப்படின்னு எழுதுறோம். So அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா root 2 இருக்கு, அந்த சைட் minus 6 போயிடும். So P by Q minus 6, அந்த Q வந்து LCM எடுத்துக்கிறோம். So P minus 6Q whole divided by Q இருக்கு. ஓகேவா? இப்ப ரைட் சைடுல இருக்கிற P minus 6Q whole divided by Q is a rational number. அதே மாதிரி லெஃப்ட்ல இருக்கிற root 2 irrational number. எப்படி ரேஷனல் நம்பர் irrational நம்பர் சேம் ஆகும்? Again நம்மளோட அசம்ப்ஷன் தப்பு. Therefore this is contradiction. Okay, hence 6 plus root 2 ன்றது ஒரு irrational number. Hence proved. I hope இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you everyone. நம்ம வந்து next வீடியோல அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Thank you.